விருச்சிக ராசிக்கு இது வரைக்கும் அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருந்தது. சனி பகவான் வந்து இப்போ வந்து 4ஆம் வீடை விட்டு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு. இதனால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் இருந்த ப்ராப்ளம்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ப்ரொமோஷன் வரலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடச்சிடும். இது வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சேஞ்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஹெல்த் ப்ராப்ளத்தால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா சனி பகவானோட பார்வை வந்து உங்கள் ராசியின் மீது பட்டதால் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கும். அறுவை சிகிச்சை போகக்கூடிய நிலைமைக்கு கூட நீங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கலாம். அந்தளவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கும். அதை விட்டும் கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. இது வந்து சனி பகவானால் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச். இந்த சனி பகவான் வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக பாசிட்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்காது. ஏன்னா 5ஆம் வீடுங்கிறது வந்து எமோஷனல் செட்பேக்கையும் குறிக்குது. குறிப்பாக வந்து முதல் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது 2025 ஜூன்லேருந்து 2026 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எமோஷ்னலாக நிறையா கஷ்டப்படுவாங்க. அதாவது ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா, அதாவது லவ்வர்ஸ்க்கு வந்து பிரேக்கப் பேஸ் போகிற அளவுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஹெல்த்லையும் கெரியர், ஃபைனான்ஸ், அதாவது வேலை பார்க்குற இடத்துல இருக்க பிரச்சனைகள் குறைஞ்சிடும், ஹெல்த் ப்ராப்ளம் குறைஞ்சிடும், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் குறைஞ்சிடும். ஆனால் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த முதல் ஒரு வருஷம் 2026 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரேக்கப் ஃபேஸ் கூட போகலாம். கல்யாணமான தம்பதியினர்களுக்குள்ளேயும் பிரிவினை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேபி பிளான் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது ஃபஸ்ட்டு 1 இயர்னா ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேபி பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ பண விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நீங்கள் வேலை நல்லா இருக்கிறதுனால இன்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதிக ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஆனால் இதுக்குரிய ஃபார்ச்சூன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டம், அதாவது 2026 ஜூன்லேருந்து 2028 பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் ஏற்கனவே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த வந்த ப்ராப்ளம்லாம் அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அந்தளவுக்கு கிரக நிலையில் வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்குது. ஸோ நீங்கள் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா 2026 ஜூன்லேருந்து 2028 பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேரேஜ் பண்ணலாம். குழந்தை பாக்கியமும் அந்த சமயத்தில் கண்டிப்பாக கிடச்சிடும். ஃபாரின் கண்ட்ரி போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து நல்லதொரு யோக பலன்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஜூன் 2026க்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அனுகூலமான பலன்கள் மிக அதிகமாக விருச்சிக ராசிக்கு இருக்கும்.